Hello students, welcome to Max Neram. 10th standard Max example chapter 1 example 1.13. இதுக்கு முன்னாடி example 1.1 10ம் 12ம் ரெண்டு சேர்த்து ஒரு வீடியோல போட்டிருப்பேன். ஓகேவா? And then அடுத்தது next பார்க்கிறது example 1.13 பார்க்கலாம். Let a equal to ஒரு செட் கொடுத்துக்காங்க 1, 2, 3 and b value 4, 5, 6, 7 and f equal to f relation கொடுத்துட்டாங்க. ஓகே 1, 4, 2, 5, 3, 6 be a function from a to b அவங்களே சொல்லிட்டாங்க. இவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா so that f is 1 to 1 but not on to function அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம 1 by 1 கண்டுபிடிக்கலாமா? என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு a வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது என்னது? அதே மாதிரி bக்கும் ஒரு நம்ம ஏரோ டயக்ராம் போட்டு சொல்லித்தரேன். அப்பதான் ஃபங்க்ஷனா இல்லையா 1 to 1 and to 1 கரெக்டா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. b வேல்யூ வந்து 4, 5, 6, 7 கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1க்கு வந்து 4, 2க்கு வந்து 5, 3க்கு வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஆனா 7க்கு இல்ல. ஓகேவா? பாருங்க, இது வந்து டொமைன் தெரியும், இது கோ டொமைன் தெரியும். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இது வந்து டொமைன். நிறைய சம்ஸ் பார்த்து போனோம்போ இது கோ டொமைன். ஓகே, இது வந்து என்ன சொல்லலாம்? ஃப்ரீ இமேஜின்னு சொல்லலாம். இதை வந்து இமேஜின்னு சொல்லலாம் நீங்க. ஓகே, இது வந்து எஃப் ரிலேஷன் ஆகுது எஃப். ஓகே, இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எப்படி இது 1 to 1 ஃபங்க்ஷனா முதல்ல கண்டுபிடிக்கிறதுனா டிஸ்டிங்க், அதாவது ஒவ்வொன்றுக்கும் இப்போ 1ல அதாவது எக்ஸ் இருக்க வேல்யூ எல்லாமே இல்லை ஏல இருக்க வேல்யூஸ் எல்லாம் ஒன்னொன்றுக்கும் பில வந்து ஒன்னொன்னு ஜாயின் ஆகுது. ஓகேவா? அப்படி ஜாயின் ஆகும்போது கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு. அந்த ஒவ்வொன்று தான் சொல்றது டிஸ்டிங்க்ட் சொல்லலாம், தனித்தனியா. இப்போ சின்ஸ் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இதுக்கு எப்படி நீங்க வந்து ரிட்டர்ன்ல எழுதணும். இப்போ நம்ம சொல்றத எழுதி காமிக்கும் போது சின்ஸ் distinct elements in domain have distinct image in codomain. Okay va? Image in codomain. Therefore f is 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதாவது டொமைன்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் டெஃபினட்டா கோ டொமைனோட ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. ரிலேஷன் இருக்கு. ஒண்ணுமே விட்டு போகல. இப்ப டொமைன்ல இருக்க எதுவுமே விட்டு போகாம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இருக்கு. டிஸ்டிங் தனித்தனியா இருக்கு. ஓகேவா? அதனால இதை 1 to 1 சொல்லலாம். ஓகேவா? அதர்வைஸ் கோ டொமைன் வந்து 4, 5 அதனுடைய ரேஞ்சு. இப்போ இதை வந்து ரேஞ்சுன்னு சொல்லலாம். எதை? இந்த 3 எலிமெண்ட் மட்டும் ரேஞ்சுன்னு சொல்லலாம். ரேஞ்சுனா என்னது? ஆல்ரெடி சொல்லிக்க. ரேஞ்சுனா என்னதுமா? இப்போ பில இருக்க நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். பில நிறைய எலிமெண்ட் இருக்கும். சாரி, ஃபங்க்ஷன் கிடையாது, எலிமெண்ட் 4, 5, 6, 7 இருக்கு. ஆனா நம்ம ரிலேஷன் ஆகிற எலிமெண்ட் மட்டும் தான் வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ 1க்கு 4, 2க்கு 5, 3க்கு 6. அப்ப இந்த 3 தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம ரெண்டாவது இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு கூட வச்சுக்கோங்க. 1 to 1 கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வச்சுக்கோங்க. ஓகேவா? நானா சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. இப்போ அவங்க பட் நாட் ஆன் டுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன் டு நாட் ஆன் டுன்றது எப்படி சொல்லலாம்னா பட் கோடொமைன் இருக்குல்ல, அதாவது பட் கோடொமைன் கோடொமைன் சொல்லலாமா? கோடொமைன் வந்து ஈக்குவல் டு ரேஞ்ச். கோடொமைனா எது? ஈக்குவல் டு ரேஞ்ச் இருந்தா மட்டும்தான் அதை ஆன்ட்டும் சொல்லலாம். அதாவது எது கோடொமைனு நம்மளுக்கு என்னது கோடொமைனா எது சொல்லிருக்கேன் நானு? 4, 5, 6. ஆனா நம்மளுக்கு கோடொமைன் வந்து இங்க எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 4, 5, 6, 7. அப்ப இங்க 4 எலிமெண்ட் வருது. ஆனா ரேஞ்ச் நம்மளுக்கு 3 தான் வருது. அப்ப நாட் ஈக்குவல். அப்ப ஈக்குவலா இருந்தா அது ஆன் டு சொல்லலாம். ஆனா ஈக்குவலா இல்ல. ஓகேவா? இங்க உங்க பட் போடாதீங்க. கோ டொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச் இருந்ததுன்னா அது வந்து ஆன் டுன்னு சொல்லலாம்.
ஆனால் நம்மளுக்கு வந்து அது நாட் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அதாவது ஏன்னா அது ஏன் நாட் ஈக்குவலாக இருக்குது? ஏன்னா நம்மளுக்கு வந்து பட் எஃப் இஸ் நாட் ஏ ஆன் டு ஃபங்க்ஷன். ஈக்குவலாக இருந்தால் தானே. இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா இங்கே 7க்கு ஒரு இந்த இமேஜுக்கு எந்த பேரும் இல்லை. ஓகேவா? அப்போ நாட் ஈக்குவல். ஏன்னா இது ஒரு வேல்யூவாக இருக்குது, இது ஒரு வேல்யூவாக இருக்குது. அப்போ டெஃபினட்டாக இது வந்து எஃப் இஸ் ஏ நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் இப்படி கூட சொல்லலாம். எலிமெண்ட் 7 வந்து டஸ் நாட் ஹேவ் ஃப்ரீ இமேஜ். எலிமெண்ட் 7 எதே தான். இந்த எலிமெண்ட் 7 வந்து டஸ் நாட் ஹேவ் ஃப்ரீ இமேஜ். ஃப்ரீ இமேஜோட எதுக்கும் அது வந்து ரிலேஷனே இல்லை. ஓகேவா? அப்போ இதை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்? therefore f is not on to function. புரியுதாம்மா? இந்த ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எழுதி அதை ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அவங்களே கொடுத்துட்டாங்க. டொமைன் எது, கோ டொமைன் எது, ரேஞ்ச் எது, என்ன ரிலேஷனு எல்லாம் கொடுத்துட்டு இது ஆன் டுவா இது 1 to 1 கேட்குறாங்க. 1 to ஃபங்க்ஷன் கண்டிப்பாக. ஆனால் ஆன் டு கிடையாது. ஆன் டுவா இருக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கணும். அதுக்கு என்னென்னா கோ டொமைன் ஈக்குவல் டு ரேஞ்சாக இருக்கணும். கோ டொமைன்றது என்னது? பி வேல்யூ. அதாவது ரிலேஷன் ஆகுறது. பி வேல்யூ ஃபுல்லாகவே கோ டொமைன். ஆனால் ரிலேஷன் ஆகுறது மட்டும்தான் ரேஞ்ச். அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இல்லை. ஈக்குவலாக இருந்ததுன்னா இது நாட் ஈக்குவல். ஃபார்முலா இங்கே வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நாட் ஈக்குவலாக இருந்தால் அது நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஈக்குவலாக இருந்தால் அது ஆன் டு ஃபங்க்ஷன். கிளியர்? எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.